வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருந்தார். அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 500க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி கூட்டணி அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் தற்போது சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ந்து இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த மின்கட்டண உயர்வை அளித்து மக்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுக்கக்கூடிய இந்த தவறான ஒரு செயலை செய்யக்கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தோம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின் பேரில் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகும் ஆளக்கூடிய இந்த அரசு இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்யலைனாவும், அதே போன்று இந்த மின்துறை தனியார்மயமாக்குதலில் கைவிடலனாலும் மீண்டும் ஒன்றுபட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தொடர் போராட்டத்தை அதிமுக நாங்கள் நடத்துவோம்.